السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقبض العلم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு மனிதர் கலிமா சொல்லி மூமினாகிவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய ஈமானிய வாழ்க்கையினுடைய உள்கட்டமைப்பு என்பது 5 விதமான அடிப்படைகள் மீது அமையப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். அதுதான் ஈமானுடைய அடிப்படையும் கூட. அவைகள் மீது நாம் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். கலிமாய வாழ்க்கையாகிய தொழுகை, தொழுகைக்கு பிறகு நோன்பு, நோன்பிற்கு பிறகு ஜகாத், ஜகாத்திற்கு பிறகு ஹஜ் என்கின்ற இந்த 5 விதமான அழகிய உள்கட்டமைப்பை கொண்டதுதான் இஸ்லாமியருடைய வாழ்க்கை அடிப்படை என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். இந்த உள்கட்டமைப்பு என்பது கலிமா சொல்லிவிட்ட ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நிலையானதாக, அது தொடர்ந்து கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்க பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில 2 விஷயங்களோடு தொடர்புகள் நிரந்தரமாக அதிகமாக பேணப்பட வேண்டும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில அவனது ஈமானை பாதுகாப்பதற்கு 2 விஷயங்கள் மீது உண்டான தொடர்புகள் அவனிடத்தில் எப்பொழுதுமே பேணப்பட்டு வர வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ஒன்று பள்ளி வாயிலுடைய தொடர்பு, மற்றொன்று பள்ளி வாயிலோடு இணைந்திருக்கக்கூடிய அல்லது தனிப்பட்ட முறையில் மார்க்க ஞானங்களை கற்றுத்தரக்கூடிய போதிக்கக்கூடிய மதரசாக்கள். அல்லாஹ்வின் இறை இல்லமும் அந்த இறை இல்லத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மதரசாக்களும், இந்த 2 தொடர்புகள் என்பது ஒரு ஈமான்தாரியுடைய வாழ்வில், ஒரு மூமினுடைய வாழ்வில் எவ்வளவு தூரங்கள் பேணப்படுகின்றதோ, அந்த தொடர்புகள் அதிகப்படுத்தப்படுகின்றதோ, அல்ஹம்துலில்லாஹ் நமது ஈமானிய வாழ்க்கை எவ்விதமான தடுமாற்றங்களின்றி எப்பேற்பட்ட குழப்பமான காலகட்டத்திலும் குழப்பங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான, தவிர்த்து கொள்வதற்குண்டான வழிகளை நம்மால் இலகுவாக தேடிக்கொள்ள முடியும், இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கேந்திரங்கள், குறிப்பாக ஈமானிய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கேந்திரங்கள் பள்ளிகளும் அதனோடு சார்ந்திருக்கக்கூடிய மதரசாக்களும். எனவேதான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஏகத்துவ கலிமாவை அல்லாஹ் இறக்கி தந்து நபியாக அறிவித்து மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்துரைக்க சொல்லுகின்ற பொழுது அன்றைய மக்கமா நகரில் மிக மிக குறைவாக ஒரு 20 நபர்களுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக செய்த பணியை இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை குறித்து கற்றுக்கொள்வதற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு பள்ளி, ஒரு மதரசா ஏற்பாடு. அன்றைய மக்கத்து சூழலில் இஸ்லாத்தை போதிப்பதற்கோ இஸ்லாமிய கல்வி ஞானங்களை கொண்டு சேர்ப்பதற்கோ மறைந்து கூட செய்வதற்கு இவ்விதமான இட வசதிகளும் இடம்பாடும் இல்லை என்கின்ற பொழுதும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் அர்கம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய வீட்டில் வைத்துத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு தஅவா முகாந்திரமாக, அப்படி இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட மக்களுக்கு குர்ஆனையும் தொழுகையையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவாக, அப்படி தொழுகையுடைய முறைகளை கற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு தனது இபாதத்தை மறைமுகமாக நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு பள்ளியாக நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் அர்கம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியாகவும் மதரசாவாகவும் அதனை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். மக்கமா நகருடைய ஆரம்ப வரலாறு நம்மால் அறிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆரம்பமாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனா நகருக்கு வருகின்றார்கள். மதீனா நகருக்கு வந்த பிறகும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள மக்களை எல்லாம் சந்தித்து அறிமுகம் பெற்ற பிறகு முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் ஒரு சிறிய புரிந்துணர்வை, ஒரு தோழமை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சஹாபாக்களிடத்தில் வைத்த முதல் கோரிக்கை அதுதான், இறைவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளி, அது சார்ந்த ஒரு மதரசா. இறைவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளி, அது சார்ந்த ஒரு மதரசா. நமக்கு தெரியும், அன்றைய மதீனா நகரில் உணவிற்கு வழி இல்லை, அவ்வளவு தூரங்கள் சிரமப்பட்டார்கள். ஆனால் இருப்பினும் நபிகள் பெருமானாரிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, பயில்வதற்காக அந்த மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையில் அமர்ந்திருப்பார்கள். இன்றளவும் வரலாறு பேசும் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள். இவர்களுக்கு உழைப்பென்று எதுவும் தெரியாது, எதுவும் கிடையாது. ஆனால் மார்க்கத்தை தேடி வருபவர்களுக்கு அண்ணனும் பெருமானாரிடத்தில் இறங்கப்படக்கூடிய வஹீகளை கற்றுக்கொள்ளக்கூடிய, பதிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் இந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள் செயல்பட்டு வந்தார்கள். வரலாறுகள் நம்மால் காண முடியும். ஏன் இன்றளவும் மஸ்ஜித் நபவி, ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு சென்று வந்தவர்கள் பார்த்திருக்கலாம். மஸ்ஜித் நபவி தொழுகையை நடைபெறாத எல்லா நேரங்களிலும் அங்கு மதரசா நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். தொழுகைதான் ஐவேளை கடமை, மற்றொன்று தஹஜ்ஜுதாக இருக்கலாம். தொழுகை நிறைவுற்ற பிறகு மதரசாக்களுக்கு குறைவே கிடையாது. 100 150 இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்து மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நாம் பார்த்திருக்கலாம், ஹல்கத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹல்கா இங்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புகள். ஹல்கத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஒரு அவை இங்கு ஹதீஸை குறித்துண்டான வகுப்புகள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பெயரில் ஒவ்வொரு வகுப்புகள், ஒவ்வொரு அமர்கள் அமர்த்தப்பட்டு தொழுகை நடைபெறாத நேரங்களிலும் மஸ்ஜித் நபவியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றளவும் இடைவிடாமல் நடைபெற்றுக் கொண்டே இருப்பது மதரசாக்கள். காரணம், ஒரு தீனுடைய அடிப்படை என்பது
ஒரு தீனுடைய உயிர் நாடு என்பது மதரசாக்களை கொண்டுதான், மதரசாக்களை கொண்டு மட்டும்தான் கட்டி எழுப்ப முடியும். அந்த மதரசாக்களுக்கு எப்பொழுது பஞ்சம் ஏற்படுகின்றதோ, அந்த மதரசாக்கள் எப்பொழுது குறைவு ஏற்படுகின்றதோ, கண்டிப்பாக உலகம் தனது அழிவிற்குண்டான பாதையை நோக்கித்தான் செல்கின்றது என்பதில் கண்டிப்பாக சந்தேகமே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அறிவிற்குண்டான அடையாளங்களாக பல அடையாளங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் முதன்மை அடையாளமாக சொல்லி தருவாங்க, லா தகூமு ஸாஆ, லா தகூமு ஸாஆ, கியாமத் ஒருபோதும் வராது. அதே முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஹத்தா யக்பிதல் இல்ம், கல்வி எப்பொழுது குறைந்து விடுகின்றதோ, கல்விக்குண்டான ஆசையும் ஆர்வமும் எப்பொழுது குறைந்து விடுகின்றதோ, கல்வியை கற்றுத்தரக்கூடிய திறமை மிகுந்த ஆசான்கள் எப்பொழுது குறைந்து விடுகின்றார்களோ, நபிகள் பெருமானார் சொன்ன முதல் அடையாளம் கியாமத் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் மறவாதீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கலாம், கடந்த காலங்களில் இருந்து கல்வி என்பது இன்றைய ஜெனரேஷன்ல பெருகி இருக்குதா? அன்னைக்கு ஆண்களால் ஓரளவு படிப்பாங்க, பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைய ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு டிகிரி வேணும் என்கின்ற ரீதியில் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய இன்றைய தலைமுறைகள். அவர் நபிகள் பெருமானார் சொன்ன கியாமத் எப்பங்க வரும்? எனவே கல்வி என்பது இன்று நாம் பார்த்து வரக்கூடிய உலக ரீதியிலான ஒழுக்கமில்லாத நாகரிகமற்ற கல்விகள் அல்ல, மாறாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலையும் எடுத்துச் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு தனது வாழ்க்கையை பழக்கப்படுத்த வேண்டிய மறுமை சார்ந்த கல்விகள், அவனுடைய கல்வி நிறுவனங்கள். இன்னைக்கு அந்த அடிப்படை கல்வி, மார்க்க ரீதியிலான கல்வி, மார்க்கத்தின் கல்வியை கற்றுக்கொள்வதற்குண்டான ஆசைகள் ஆர்வங்கள் குறைந்து வரக்கூடிய காலமா இல்லையா? கியாமத்திற்குண்டான முதல் அடையாளம், எங்கு மார்க்க ஞானங்கள் குறைந்து காணப்படுமோ, மார்க்க ரீதியிலான கல்விக்கு அதனை கற்பதற்கு ஆர்வங்கள் குறைந்து விடுமோ, அந்த காலம் தோன்றிவிட்டால் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, கியாமத் உங்களை நெருங்கி விட்டது, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை தனது ஆட்சி அமைய பெறுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிம் ஒரு ஊர்ல இருக்காருன்னா கண்டிப்பா பள்ளி வந்துடும், அதுல மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தனது ஆட்சி எங்கெல்லாம் அமைய பெறுகின்றதோ அங்கெல்லாம் கல்வி ஞானங்களை, கல்வி கூடங்களை உருவாக்கினார்கள். இது கடந்த கால வரலாறுகள். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு நைசாபூர் வாசிகளால் மதரசத்துல் பைஹகியா, மதரசத்து சஊதியா என்கின்ற மதரசா உருவாக்கப்படுகின்றது. அதே ஹிஜ்ரி 4 பகதாதில முதலாக ஃபிக்ஹ் சார்ந்த, மார்க்க விளக்கங்கள் சார்ந்த கல்விக்கூடம் உருவாக்கப்படுகின்றது, மதரசத்து நிசாமியா என்கின்ற பெயரில். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டினுடைய பாதியில் திமிஷ்கில் உருவாக்குறாங்க ஒரு கல்விக்கூடம். எப்படி? திப்ப நபவி, இஸ்லாமிய மருத்துவம், அதனோடு சேர்ந்து வானவியல் கலைகள், இது சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் உருவாக்கப்படுகின்றது. ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சியில தஜிரா நதிக்கரையின் ஓரத்தில் மதரசத்துல் முஸ்தன்சிரியா என்கின்ற பெயரில் ஒரு மதரசா உருவாக்குறாங்க. இப்படி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆண்டு வந்த அந்த காலகட்டங்களில், அந்த நூற்றாண்டுகளில் பெயர் சொல்லக்கூடிய ரீதியில் பள்ளிகளை கடந்து ஒரு மதரசாக்களை உருவாக்கி வைத்ததை நம்மால் வரலாறுகள் ரீதியாக காண முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, பள்ளிகள் வேண்டும் அவசியம், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் பள்ளிகளோடு சேர்ந்த அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு மதரசா உருவாக்கப்பட வேண்டும்.
காரணம் மதரசா இன்றி, குர்ஆனிய கல்விகள் இன்றி, அல்லாஹ்வின் கல்விகள் இன்றி கண்டிப்பாக இந்த உலகத்தில், இந்த துன்யாவில் ஒருபோதும் இஸ்லாம் நிலை பெறாது. குர்ஆனையோ ஹதீஸையோ குர்ஆன் சார்ந்த கல்விகளையோ எடுத்துவிட்டு உலகத்தில் நீங்கள் எந்த கல்விகளை வைத்தாலும், அது எப்பேற்பட்ட அறிவு சார்ந்த கல்வியாக இருந்தாலும், அது கண்டிப்பாக உலகத்தின் அழிவிற்குண்டான பாதையை வகுத்து தருமே தவிர ஒருபோதும் அது இஸ்லாத்தின் மீது நிலைத்திருப்பதற்குண்டான, இஸ்லாமிய வாழ்விகளை பேணுவதற்குண்டான வழிகாட்டுதலை ஒருபோதும் அவைகளால் தர முடியாது. எனவேதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பள்ளிகளை எப்படி பிரம்மாண்டமாக உருவாக்கினார்களோ அதற்கு ஒப்ப மதரசாக்களையும் உருவாக்கினார்கள். இது கடந்த கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய வரலாறு நம்மால் பார்க்க முடியும். ஏன் இந்த மதரசாக்களின் கல்வி தேவை? இந்த மதரசாக்களின் கல்வி ஏன் தேவை? அங்கு என்ன போதிக்கப்படுகின்றது? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய உலகத்தில் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு விதமான மக்களால் பின்பற்றப்படக்கூடிய 4 மதுஹபுகள். அவைகள் ஒன்று ஹஜ்ரத் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மதுஹப் மாலிகி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க கல்வியை கற்பதற்காக தாயார் அவரது கரங்களுக்கு பிடிச்சு கூட்டு போனாங்க. அது மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தாயாரு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வை தனது கரங்களை பிடித்து கூட்டு போறாங்க. எங்கே? மார்க்க கல்வியை பயில்வதற்காக. மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க, மதரசா கூட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு தனது மகனுடைய தலையை தடவி கொடுத்து தாய் சொன்ன முதல் போதனை, யா புனைய, என் மகனை, இதுஹப் இலா மஜாலிஸ் ரபியா, நீ உஸ்தாத் ரபியா அவர்களுடைய பாடத்துக்கு போகிற, வஜ்லிஸுஹு ஃபீ மஜ்லிஸிஹி, அவருடைய பாடத்தில் நீ அமர வேண்டும். எப்படி அமர்ந்து பாடத்தை கற்க வேண்டும்? முதல்ல சொன்னாங்க வஹுது மின் அதபிஹி வ வகாரிஹி கபல அன் தஅஹுத மின் இல்மிஹி, உன்னை மார்க்க கல்வியை கற்பதற்காக ஆசிரியர்கிட்ட கூட்டு வந்திருக்கிற, அவருடைய சபைக்கு நீ போகிற, போய் அவரிடத்தில் அமர்ந்து கல்வி கற்க போகிற சொன்னாங்க. அவரிடத்திலிருந்து நீ முதலில் மார்க்க கல்வியை பயில்வதற்கு முன்பாக அவரிடத்திலிருந்து ஒழுக்கத்தையும் கல்விக்குண்டான கண்ணியத்தையும் கற்றுக்கொள். நீ கல்வியை கற்றுக்க வந்திருக்க, கல்வியை கற்பதற்கு முன்பாக அந்த தாய் சொல்லிக் கொடுத்தாங்க கல்வி அவசியம். ஆனால் அந்த கல்வியை கற்பதற்கு முன்பாக உன் ஆசானிடமிருந்து ஒழுக்கத்தையும் கல்விக்குண்டான மரியாதை என்றால் என்ன, எப்படி மரியாதை செய்யணும், இந்த 2ஐ கற்றுக்கொள் கல்வியை கற்பதற்கு முன்பாக சொல்லி விட்டுட்டு போனாங்க. மார்க்கம் சார்ந்த கல்வி இஸ்லாம் அதைதான் போதிக்கின்றது. மார்க்கம் என்பது கல்வியினால் மட்டுமல்ல, மாறாக ஒழுக்கத்தினால். முதலாக கல்விற்குண்டான அடிப்படையே ஒழுக்கத்தை கொண்டு கட்டமைக்கப்பட வேண்டும். ஆசிரியரிடத்தில், பெற்றோரிடத்தில், பெரியோரிடத்தில், சமூகத்தில் எந்த விதமான மரியாதையோடு, எந்த விதமான ஒழுக்கத்தோடு என்கின்ற ஒழுக்கத்தை ஆரம்பத்தில் கற்றுக்கொள், பயின்றுகொள். அதுதான் கல்வி கற்பதற்குண்டான முதல் அடையாளம் சொல்லி விட்டுட்டு போனாங்க மாலிக் ரலியல்லாஹு தாயார். வரலாறுகளில் எங்கு தேடினாலும் மார்க்கம் என்பது வெறும் கல்வியை கொண்டு மட்டுமல்ல, கல்விற்கு முன்பாக முதலில் ஒழுக்கம். எனவேதான் அரபியில் சொல்வார்கள் மல்லா அதபலா ஃபலா இல்மலா, மல்லா அதபலா ஃபலா இல்மலா. ஒரு இடத்தில் நிறைய கல்விகள் உண்டு, கல்வியில் அவரை மிஞ்சி ஆளே இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அது கல்வியே இல்லை. மார்க்கத்தின் பார்வையில் கல்விற்குண்டான அடிப்படை, கல்விற்குண்டான முதல் தகுதி ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி. எனவேதான் ஷைத்தான் மலக்கிற்கே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியன். ஷைத்தானுடைய தகுதி அவன் வானுலகத்தில் சாதாரண ஆள் இல்லை, மலக்குகளுக்கே பாடம் எடுத்தவன். ஆனால் பணிவு என்கின்ற ஒரு ஒழுக்கம் இல்லாத பொழுது,
இறைவன் என்கின்ற எஜமானனுக்கு கட்டுப்பட தவறிய பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ எப்பேற்பட்ட கல்வியில் இருந்தால் என்ன, நீ சாபத்திற்குரியவன். எனவே மார்க்கத்தை பொறுத்தவரை ஒழுக்கத்தின் ரீதியிலான கல்விகள், அந்த கல்விக்கு பேர் தான் உண்மையிலே கல்வி. ஆக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது எங்கெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கின்றதோ வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம், அங்கெல்லாம் கல்விகள் துவண்டு போனது, அங்கெல்லாம் கல்விகள் சரிந்து போனது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து போனது. இதுதான் உலகத்தின் பார்வையில் இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு நடந்த கதிகள். அதனால்தான் இன்றைய பாசிசம் மதரசாக்களை குறிவைத்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருடங்களாகவே மதரசாக்கள் மீது தனது வன்மங்களை மீண்டும் மீண்டும் கக்கிக் கொண்டே இருக்கின்றது. காரணம், ஈமானை உயிர்ப்போடு வைத்திருப்பது, ஈமான்தாரிகளை ஈமான்தாரிகளாக வாழ வைப்பது மதரசாக்களும் பள்ளிகளும். எனவே மதரசாக்களை சமூகத்திலிருந்து எடுத்து விட்டால் கண்டிப்பாக இஸ்லாமியனை ஒரு யூதனாக மாற்றுவது மிக எளிது. மதரசாக்கள் எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு இஸ்லாமியனை யூதனாக மாற்றுவது ரொம்ப எளிது. அந்த திட்டத்தை மிக நுட்பமாக செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பாசிசங்கள் எங்கு ஆளுகின்றதோ அந்த மாநிலங்களில் மதரசாக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றது, ரசிக்கப்படுகின்றது. நாம் வட மாநிலங்களில் பார்க்கலாம், இனிமேல் மதரசாக்கள் கிடையாது. எப்படிங்க, அரசாங்க கல்வியோடு, தனிப்பட்டவர்கள் மதரசாங்க கிடையாது, அரசாங்க கல்வியோடு சேர்ந்து இருந்தாதான். அப்படி அரசாங்க கல்வி என்று வருகின்ற பொழுது அங்க 2 விஷயத்தை கொண்டு வர்றாங்க. மதரசா கல்வியில ஒன்னு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடு, இன்னொன்று மகாபாரதத்தை சொல்லிக் கொடு. மதரசாக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? அரசாங்கத்தின் அனுமதியோடு அரசாங்கத்தின் தொடர்போடு இனி மதரசாக்கள் இருக்கணும். அப்படி இயங்குகின்ற பொழுது அங்கு சமஸ்கிருதமும் மகாபாரதமும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வடநாடு வந்துருச்சு. சமுதாயம், இஸ்லாமியர்கள் தான் இன்னும் மதரசாத்தின் விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு அலட்சியமாக கலந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதிரி மிக நுட்பமாக தெளிவாக திட்டமிடுறான். இதை நாம் சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு விபத்து. அது ஏன் நடந்துச்சு, யார் நடத்தினா, அது இப்படி தேர்தல் சமயத்தில் கரெக்டாக நடைபெறுது, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அது வேற. கரெக்டாக தேர்தல் சமயத்தில் ஒரு வெடிகுண்டு விபத்து எப்படி நடக்குது, அந்த கேள்வியெல்லாம் வேற. இயக்குவது யார் வேற. ஆனால் வெளியில காட்டுறது காட்டிடுவான், யாராவது இஸ்லாமியனை பிடிச்சி இவங்க தான் நடத்தினாரு. இங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், வெடிகுண்டு விபத்து நடந்துருச்சு. நடைபெற்ற பிறகு மறுநாள் டிவியில டிபேட் நடக்குது, தனியார் தொலைக்காட்சியில் விவாதம். அதில் நெறியாளர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, இந்த வெடிகுண்டு விபத்து இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அதில் பாசிசத்தினுடைய சிறுபான்மை பிரிவிலிருந்து அன்றைய இப்ராஹிம் இன்றைய இபிலிஸ் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த இபிலிஸும் வந்திருக்குது. வந்த இபிலிஸ் பேசுது, அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அன்னைக்கு தௌஹீதை உறக்க சொல்ல நின்றவன் இன்னைக்கு கோயிலா போயிட்டு இருக்கிறான். எனவே யாரின் வாழ்க்கை எப்பொழுது மாறும், அல்லாஹ் பாதுகாக்கணும், இது போன்ற வாழ்க்கை வந்துவிடக்கூடாது. அந்த இபிலிஸ் பேசுது, இந்த வெடிகுண்டு விபத்துக்கு என்ன காரணம், என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 16 நிமிஷம் பேசியிருக்கிறான். அதில் ஒரு 3-4 நிமிடங்களை தவிர்த்து ஒரு 8 நிமிடங்களுக்கு மேலாக திரும்ப சொல்றான், இந்த வெடிகுண்டு விபத்துக்கு காரணம் மதரசாக்கள், இந்த வெடிகுண்டு விபத்துக்கு காரணம் மதரசாக்கள். அதாவது பாசிசம் எதை மெல்ல சொன்னதோ, இதை மென்று துப்ப சொன்னதோ அந்த எச்சனை துப்புறான். இது விபத்துக்கு காரணம், இது தீர்மானத்திற்கு காரணம் மதரசாக்கள். நெறியாளர் கூட சொல்றாரு, இப்ராஹிம் பார்த்து பேசுங்க, சாதாரண விஷயம் இல்லை, சென்சிட்டிவ் விஷயம், பார்த்து பேசுங்க. திரும்ப அவன் கொஞ்சம் கூட சரியில்லை,
பகிரங்கமா சொல்றான். ஏங்க மறைச்சு பேசுறீங்க, ஓப்பனா பேசுங்க. மதரசாக்கள் தான் காரணம். இன்னும் அத்தனை மதரசாக்களுமா சொல்றீங்க? ஆமா, மதரசாக்கள் தான் காரணம். அங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? அடிப்படை வாதத்தை போதிக்கிறாங்க. மதரசாக்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லி தருவாங்க. அடிப்படை வாதத்தை போதிக்கிறாங்க. அங்கிருந்து தான் தீவிரவாதிகள் உருவாகின்றார்கள். மீண்டும் மீண்டும் ஒரு மாற்றானுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஒரு சொந்த சமூகத்தை, அந்த சமூகத்தினுடைய அடிப்படையை ஆணி வேரை அசைத்து பார்க்கின்றோமே. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மதரசாக்கள் மீதும் இதை எடுத்துக்கொண்டு சோதனைக்கு சென்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ் அக்பர். மதரசாக்கள் தீவிரவாதிகளை உருவாக்குகின்றாவும் அங்கிருந்து சொல்லி சொல்லித்தரக்கூடிய பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதுமார்கள் தீவிரவாதிகளை உருவாக்குறாங்க. அதான் அர்த்தம். கொஞ்சம் கூட நாக்கூச்சம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை துணிந்து கக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த இப்லீஸ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாக்கள் கைவிடப்படும் என்று சொன்னால், மதரசாக்கள் நிலைமைகள் அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னால், இன்னைக்கு வடமாநிலங்களில் என்ன நடக்குதோ, குர்ஆன் இருக்காது, ஹதீஸ் இருக்காது, இஸ்லாமிய அடிப்படைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காது, எல்லாம் எடுக்கப்படும். பள்ளிக்கூட கல்வியை போன்று, ஏன் இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட கல்விகளை விட மோசமாக அவன் நினைத்ததை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான அத்தனை திட்டங்களும் பாசிசத்தில் உண்டு. வடநாடுகளை செயல்படுத்தி இதை தொடர்ந்து தமிழகத்திலும் தொடர்வதற்குண்டான, ஏற்கனவே கோவையில் நடந்த சின்ன ஒரு விபத்தை ஒரு குண்டுவெடிப்பா மாற்றி, அதன் பின்னணியில் இவர் கோவையுடைய ஒரு மதரசாவில் பயின்றவர். ஒரு முஸ்லீம் சொன்னா கண்டிப்பா பள்ளிக்கு போவான், தொழுகுவான், பள்ளியில் மதரசா கத்துக்குவான். அதை எப்படி கொண்டு வரான் பாருங்க. இவர் கோவையில் மதரசாவில் பயின்று வந்த மாணவர். மதரசாக்களை மிக தெளிவாக திட்டமிடுகின்றார்கள். மதரசாக்கள் இஸ்லாமிய சித்தாந்தத்தின் அடிப்படைகள். அது இருக்கும் வரை கண்டிப்பாக ஈமான்தாரிகள் வாழ்க்கையை ஒருபோதும் சிதைக்க முடியாது. அதை சிதைத்து விட்டால் ஒரு ஈமான்தாரி யகூதியாக மாறுவது எளிது. காஃபிரா இல்லை, யகூதியாக மாறுவது கூட எளிது. அதை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கின்றது. தமிழக அரசியலிலும் அதை நுழைந்து விடுவது மிக மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாக்கள் இன்றி கண்டிப்பாக இஸ்லாமிய ஷரியத் என்பது ஒருபோது உலகில் கிடையாது. அந்த மதரசாக்களை பாதுகாப்பதற்கு ஏற்கனவே மதரசாக்கள் மாணவர்களின்றி மூடப்படக்கூடிய, நலிவடைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் மதரசாக்களுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுப்பது, அந்த மதரசாக்களை எப்பேற்பட்டேனும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது. இதுல என்ன வேதனை? ஓப்பனா சொல்லி இருக்கிறான், பகிரங்கம் அறிவிச்சிருக்கிறான். அவனை எதிர்த்து இதுவரை சமூகத்திலிருந்து ஒரு குரல் வரல. அவனை எதிர்த்து சமூகத்திலிருந்து இதுவரை ஒரு குரல் கிடையாது. இன்னைக்கு உலகத்தின் மற்ற விஷயங்கள்ல ஒரு கட்சிக்காரனை பார்த்து அல்லது ஒரு இயக்கத்தை பார்த்து அவன் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்து பகிரங்கமாக விமர்சித்து போயிட முடியுமா? ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இன்னைக்கு குற்றவாளி கூடி நிறுத்தி இருக்கிறான். அதனை எதிர்த்து கேட்பதற்கு கூட, குறைந்தபட்சம் மறுத்து பேசுவதற்கு கூட சமூகத்தில் ஒரு குரல் இல்லை என்கின்ற கவலையான ஒரு சூழல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை கடைசி வரை அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை மதரசாக்களை கொண்டும் பள்ளிகளை கொண்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய தார்மீக பொறுப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அப்படி பாதுகாக்கக்கூடிய உண்மையான பாதுகாவலனாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.